ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கறிவேப்பிலை எறா தொக்கு பண்ணலாமா? கறிவேப்பிலை 4 காஷ்மீரி மிளகாய், காஞ்ச மிளகாய் சுட தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எடுத்துக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சோம்ல, அதில் போட்டு நல்லா மொறுன்னு வதக்கி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக எடுத்துக்கங்க. ஒரு ஜாரில் சுட தண்ணியில் ஊற வச்சோம் பார்த்திங்களா, அந்த மிளகாவையும் அதில் போட்டுக்குங்க. ஒரு 7 பல் பூண்டும் கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் போட்டுக்குங்க. 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்குங்க. கறிவேப்பிலை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் முக்கால்வாசி இதில் போட்டுட்டு கொஞ்சம் புளி, கல்லுப்பு இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. குழன்னு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்குங்க. நம்ம எண்ணெய் எடுத்து ஃப்ரை பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கறிவேப்பிலை அந்த எண்ணெயே கடாயில் இருக்குது. அந்த எண்ணெயிலே இந்த எறாவை தூக்கி போட்டு அதில் நல்லா வதக்கிடுங்க. முக்கால்வாசி பதம் நல்லா வதக்கிடுங்க. அப்படியே அதுலேருந்து தண்ணி வரும். அதுலேயே நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல. அந்த மாதிரி தண்ணி வரும்போது நல்லா இந்த மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா பார்த்துங்க. அப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வந்தால் அந்த பேஸ்ட் அதையும் தூக்கி இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றை போல் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு. கேஸை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு மிதக்க வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் மிளகுத்தூளை போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. முக்கால்வாசி நம்ம போட்டோம்ல கறிவேப்பிலை அரைக்கும் போது, இப்போ அந்த கால்வாசி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கையில் நொறுக்கி போட்டுருங்க. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நன்றி.